ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா பருவதமலைக்கு நாங்கள் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். காலை சீக்கிரமாக கிளம்பிட்டோம், ஆனால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா செம்ம இருட்டாக இருந்துச்சு. போயிட்டே இருக்கோம், ஒரு 2 ஹவர்ஸ் இன்னும் ட்ராவல் இருக்குது. அதை முடிச்சுட்டு பார்ப்போம். சரியான மலை, நல்ல வியூவு. ஹாய் காய்ஸ், இப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் பருவதமலை கிட்டே வந்துட்டோம். எங்களுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா மலை இருக்குது. ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம். முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது, அங்கேயே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. பிளாஸ்டிக்ஸ்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் எடுத்துகிட்டு வந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, சாப்பாடு பாக்ஸை தவிர்த்து. ஆமாம், அதாவது அதிக அளவில் பிளாஸ்டிக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துடுவாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பேக் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் சாப்பிட்டுட்டு அவாய்ட் பண்ண முடியல, அதில் தான் வச்சாகணும் அப்படின்னா அதை அதுக்குள்ளே போட்டு தான் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. மறுபடியும் அதை எங்கேயாவது கொண்டு போய் கரெக்டாக ட்ராப் பண்ண சொல்லிவிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நம்ம அப்படியே மலையை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். தெரியுது பார்த்தீங்களா மலை? இங்கே கை காட்டு, இங்கே எங்க மலை எங்கேயோ இருக்கு, கை எங்கேயோ போகுது. அந்த மலையத்தான் செதுக்க போகிறோம், ஏற போகிறோம். போயிட்டு வரலாமா? இப்போதான் நடந்தே போயிட்டு இருக்கோம். இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு போல. ஏற்ற இறக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு. காடுகள் நிறைந்த பகுதியாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த எண்டிங்க்கு தான் நம்ம போகணும். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறமா தான் மலை அடிவாரத்துக்கே வந்திருக்கோம். இதுக்கப்புறமா தான் நம்ம 1263 படிகளை ஏற போகிறோம். செம்மையாக மூச்சு வாங்குது. இதில் 250 படி வரைக்கும் தான் ஏறி இருக்கோம். ஏன்னா அது கால்வாசி முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. எங்கே 300 படி தள்ளிட்டோம். நிறையா இருக்குது. இதுக்கே நாக்கு தள்ளுது. பார்ப்போம், முடியும். சிவன்கிட்ட போவோம் கண்டிப்பாக. இந்த காட்டு பாதைகள் சூப்பராக இருக்குது. நிறைய ஸ்டெப்ஸ் போய்கிட்டே இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறோம், வித் ஸ்பிரிட்டோட கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்போ அங்கங்கே மயக்கமாக வருது. அபியோட மூஞ்ச கொஞ்சம் பாருங்கள், நூடுல்ஸ் ஆகிட்டான். நிறைய ஒரு குச்சியோடு போகிறோம். எந்த சைடு போனாலும் மங்கீஸ் நிறையா இருக்குது. அந்த மங்கீஸ்க்காகவே வீடியோஸில் பேசவே முடியல, சவுண்டுக்கிட்டே வந்துடுது. அதனால் கையில் ஒரு குச்சி அபி எடுத்துகிட்டு வராங்க. அதில் வச்சுட்டு தான் பயப்படாமல் போகிறோம். ரொம்ப பயமாக இருக்குது மங்கீஸோட. இந்த படிக்கட்டு நேர் வாக்கெலாம் இருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. செங்குத்தாக இருக்கனால கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. இங்கே போகணும். இங்கே தான் இருக்கு கோயில். இங்கே பாருங்கள், நிறையா கல் வேண்டுதல் போல் இருக்கு. நிறையா கல்லெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி. அப்படி அங்கே ஒரு கோவில் இருக்குது, சின்ன குட்டி கோவில். பண்ண சாப்பிட்றான் அப்படி. 750 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே கொஞ்சம் பசிச்சிச்சா லைட்டாக பண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணு தான். அது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசித்தோம். 750 ஸ்டெப்ஸ் இங்கே பாருங்க, 715 போட்டிருப்பாங்க. 750 ஸ்டெப்ஸு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் மிச்சம் கொஞ்சம் இருக்குது. முக்கால்வாசி வந்துட்டோம், இன்னும் கால்வாசி இருக்குது. அது ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் வேறு ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க் என்னன்னு காட்டுறேன். ஸோ ஸ்டெப்ஸு பாருங்களேன், சுற்றி வருது. இப்போ இங்கே வந்துச்சா, திருப்பி இந்த சைடு வருது. இந்த சைடு வந்து திருப்பி அந்த சைடு போகுது. நல்லா சுற்றி வருது. ஒரு மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து போகிறது ஒரு மாதிரி கேராக இருக்க மாதிரி தான் ஃபீலிங்காக இருக்குது. But we are still moving on. Yeah, but we still moving on. 1263 படிக்கட்டு முடிஞ்சிச்சு வெற்றிகரமாக.
இனி அடுத்து கல்லு பாதைகள், கரடு முரடான கல்லு பாதைகள். 1263 படிக்கட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இனிமேட்டு கல்லு பாதைகள் தான். அங்கங்கே கல்லு பாதைகள் வந்துக்கிட்டு இருக்கு. கீழே பார்த்து தான் போகணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் முக்கால்வாசி ஏறிட்டக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே பயங்கரமான பாறைகளாக இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே தடுக்கி விட்டுடும் போல். அப்புறம் இந்த பருவதமலை திருவண்ணாமலையில் இருந்து 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க 3வது பெரிய மலை இதுதான். ஃபர்ஸ்ட் வெள்ளிங்கிரி மலை, 2வது சதுரகிரி மலை, 3வது தான் பருவதமலை. கிட்டத்தட்ட இந்த கோவில் கடல் மட்டத்தில் இருந்து 4560 அடி உயரத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாதைகளில் தான் நம்ம ஏறி வந்தோம். இப்படி தான் கரடு முருடாக இருக்குது. இதில் அதை ஏறி வந்தனால வீடியோ பெருசாக எடுக்க முடியல. இங்கேருந்து இந்த வியூவை பார்க்கும்போது சூப்பராக இருக்காங்க. நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதில் ஏறணும். இந்த வழியாக ஃபுல்லாக ஏறி போகணும். இந்த குச்சியை வச்சு தான் ஓனி போகிறோம். குச்சி இல்லைன்னா பகவான் வந்து மலை ஏற மாட்டான். நிறைய பேர் இப்படி ஏறிடுறாங்க. ஆனால் இந்த குச்சி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த குச்சியை ஊனி ஏறிக்கிறேன். இது டோராவின் பயணங்கள் மாதிரி ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து ரோட்டில் நடக்கிற மாதிரியான டாஸ்க்கு. அப்புறம் செகண்ட் டாஸ்க் வந்து 1263 ஸ்டெப்ஸு. தேர்ட் டாஸ்க் வந்து இந்த கரடு முரடு பாதைகள். ஃபோர்த்து டாஸ்க் என்னென்னு நான் காட்டுறேன். இப்போ நான் நடக்க போகிறேன். போக பயங்கர ஸ்லோப்பாக இருக்குது பாதைகள். இந்த வியூ பயங்கரமா இருக்குல்ல. இங்க இருந்து பார்த்தா செம்ம ஃபீலா இருக்கு. இங்க வர காத்தும் ரொம்பவே பியூரா நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் மிஸ் ஆனாக்களும் நான் காலி தான். இதனாலயா அபியை நாங்க விடவே இல்லை. இங்கே இந்த மாதிரி கடைங்க அங்கங்கே இருக்கும். தண்ணி, லெமன் சோடா, ஸ்நாக்ஸ்ன்னு விற்றுட்டு இருப்பாங்க. ஆனால் ரேட்டும் அதிகமாக தான் இருக்கும். இதெல்லாம் கடை பாதை. இந்த பாதை தான் ரொம்பவே ரிஸ்க்கு. ஏற பாதைகள் எல்லாமே சின்னதாக செதுக்கியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. இந்த இடத்துல மட்டும் வெறும் காலில் போகிறது தான் நல்லது. இங்கே பார்த்தீங்களா, சின்ன கோடு மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நடந்து வந்தோம்ல அந்த பாதைகள். ரொம்ப தூரம் வந்துட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே வந்துடுவோம். இன்னும் இங்கே தான் இருக்குது கோவில், எல்லோ கலர். என்னம்மா இங்கே இருக்கிற பாறைகளை செதுக்கி தான் இங்கே இருந்த மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க. சரி, இந்த சந்துக்குள்ளே தான் நம்ம போகணும். ஃபைனலி ஜெயிச்சிட்டோம் மாறா. சரியான கூட்டம். வந்தோன்னே விநாயகர் அப்புறம் சில சாமிகளை கும்பிட்டு லைனில் நின்றுட்டோம்.
பார்த்து வாங்க. ஆமா ஆமா ஆமா. இப்போ வரைக்குமே எங்களுக்கு புரியல நாங்கள் எப்படி இவ்வளோ தூரம் வந்தோன்னு. 5 மணி நேரம் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு சாமியை பார்த்தா அந்த நொடி இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லடான்னு ஆயிடுச்சு. அவ்வளோ அழகான வைபாக இருந்துச்சு இங்கே. ஆனால் பாதைகளுமே அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டோராவின் பயணங்கள் மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன டாஸ்க் வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.